ദാരുബിംബത്തിൽ ആണ് ഈ ശില. ഓ ശരി. ദാരുബിംബത്തിലാണ്. ശരി. അത് കിഴക്ക് നോക്കി നിൽക്കുന്ന ഒരു രീതി. കിഴക്ക് ഭഗവതി കിഴക്ക് നോക്കി. എവിടെ നിന്ന് വന്നു എന്ന് പറഞ്ഞാൽ എങ്ങനെയൊക്കെയോ നമ്മൾ കാരണന്മാരിങ്ങനെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. പടിഞ്ഞാറ് ഭാഗത്ത് നിന്ന് വന്നു എന്നൊക്കെ പറഞ്ഞു. പടിഞ്ഞാറ് ഭാഗം. ആരൊക്കെയാണ് നിങ്ങളുടെ ദേവത്ത് കൂടിയിട്ടുള്ളവർ അവർ അങ്ങോട്ട് ഇളകി വരാനുണ്ടെങ്കിൽ നമ്മുടെ ശരീരത്തിൽ ബാധിച്ച പ്രേതബാധ ശല്യങ്ങളുണ്ടാവും. അതിന് നമ്മൾ കാലഭൈരവൻ അവിടെ നമ്മൾ താമസിക്കും. അത് കോഴി ഒക്കെ വേണം. இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் அதிகமாக வராங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து பத்ரகாளிக்கும் காலபைரவருக்கும் சில பூஜை சடங்குகள் நடக்கும். നമ്മൾ വീടെത്താത്ത മുമ്പ് തന്നെ നമ്മുടെ കാര്യങ്ങൾ വളരെ ഭംഗിയായി നടക്കും. അങ്ങ് പോകും. അങ്ങനെ ചരിത്രം. ஸ்ரீ முடுப்புள்ளிக்காவு பகவதி ஆலயம், பருத்திப்புள்ளி, பாலக்காடு. இதுவரை பெரிய பெரிய அமைப்பிலான ஆலயங்களும் அதன் வழி வந்த சரித்திரங்களும் தான் நாம தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு அழகான கிராமத்துல அமைஞ்சிருக்கிற சின்ன ஆலயமான கிராம தேவதாக இருக்கக்கூடிய அதிசக்தி கொண்ட பகவதி ஆலயத்துக்கு தான் நாம வந்திருக்கோம். சரி, நாம நேரடியா தொடங்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஏன்னா இந்த ஆலயத்தை பத்தி நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஆரம்பிச்சிடலாம். பாலக்காட்டுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் பெருங்கோட்டு குருஷி போற வழியில பருத்திப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான கிராமத்துல பாரதப்புழா நதிக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கிற ஆலயம் தான் இந்த ஸ்ரீ முடுப்புள்ளிக்காவு பகவதி பத்ரகாளி ஆலயம். பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடங்கள் எல்லாமே ஒரு காட்டு பகுதி. ஆல்மோஸ்ட் இப்பயும் கொஞ்சம் காடுகள் நிறைஞ்சுதான் காணப்படுது. பட் அன்னைக்கு இந்த இடம் எல்லாம் அடர்ந்த வனமா தான் காணப்பட்டிருக்குது. அந்த காலகட்டத்துல எல்லாம் இந்த பகுதிகள் எல்லாம் நிறைய வன தெய்வங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆலயத்துல ஒண்ணுதான் இந்த பகவதி ஆலயம். அன்னைக்கு இந்த இடங்கள்ல ஒரு சில வீடுகள் தான் அமைஞ்சிருக்குது. ஸோ ஒரு நாள் 5 நபர்கள் கொண்ட ஆட்கள் மேற்கு பகுதியில இருந்து இந்த காட்டுப்பகுதியை நோக்கி வந்திருக்காங்க. அதுல பெண்களும் இருந்து வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்கள்ல 3 பேரு ஒவ்வொரு திசைகளா நோக்கி போனதாகவோ, மீதி இருக்கிற 2 பெண்களும் இந்த இடத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதுல ஒரு பெண் பெரியவளாகவோ, இன்னொரு பெண் இளையவளாகவும் இருந்து வந்திருக்காங்க. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாகவும், கைகள்ல அதிகப்படியான வளையல்களை போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு அதிதேவதை மாதிரி இருந்து வந்திருக்காங்க. அதுல ஒரு பெண் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு வீட்டுல குடிக்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இந்த பக்கமா வந்ததா சொல்லப்படுது. அப்படி வந்து நிலை கொண்டதுதான் இந்த முடுப்புள்ளிக்காவு பகவதி அன்னையான பத்ரகாளி. அதே நேரத்துல இந்த பகவதி கூட வந்த இன்னொரு பெண், அதாவது இளைய பகவதியா குடியேறி இந்த தாயோடைய சன்னதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தொலைவில் பின்புறத்துல அமைஞ்சிருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்படித்தான் இந்த தேவி பகவதியோட சரித்திரங்கள் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கிற மக்கள் மத்தியில சொல்லப்பட்டு வர்ற மாறாத சரித்திர கதையாக அமைஞ்சிருக்குது. ஆனா இதற்கான சாட்சிகள் எதுவும் சரியா கிடையாது. இருந்தாலும் பொதுவா வனதேவதைகளோட சரித்திரங்கள் எல்லாம் நம்ம யூகிக்க முடியாத வகையில அமைஞ்சிருக்குன்றத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் இதுவும். இந்த ஆலயம் பார்க்கறதுக்கு குட்டியா இருந்தாலும் இங்க இருக்கிற பகவதியோட பவர் உண்மையாவே அதிகம் தாங்க. பார்க்கறதுக்கு குட்டி உருவத்திலையும் பெருசா ஒரு பூதக்காளி மாதிரி தான் இந்த தாயோட ரூப காட்சி அமைஞ்சிருக்குது. சொல்ல போனா இந்த தாய் கிழக்கு நோக்கி காட்சி கொண்டவளாகத்தான் காணப்படுறாங்க. இதுவரை நாம பார்த்த பகவதி ஆலயங்கள்ல இந்த பகவதி தாய் தான் நின்ற கோலத்துல காட்சி தராங்க. அதுவும் ரொம்ப உக்கிரமா. சொல்ல போனா காட்டுக்குள்ள ஒரு காளி இருக்குன்னா அதற்கு கண்டிப்பா கோபம் அதிகமா தான் இருக்கும். அப்படித்தான் இந்த முடுப்புள்ளிக்காவு தாயும் அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த பகவதியை தரிசிக்கணும்னா கண்டிப்பா இவளோட அனுமதி இருந்தா மட்டும்தான் இவளோட எல்லைக்குள்ள நுழைய முடியுங்க. அதே நேரத்துல ஒன்ஸ் நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா அவ உங்களை கண்டிப்பா அவளுடைய கரம் கொண்டு கண்டிப்பா பிடிச்சுப்பா. அதற்கு சாட்சி தான் இங்க வரக்கூடிய நிறைய பக்தர்கள் மேல காணப்படுற அதீத பக்தி பரவசங்கள். ஆக்சுவலா எனக்கே சொல்லணும்னா எனக்கு இந்த பகவதியை பத்தி சுத்தமா தெரியாதுங்க.
சொல்ல போனா நான் ஒரு கோவிலுக்கு அனுமதி கேட்கும்போது இந்த பகவதி தாய் என்னைய தேடி வந்தாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம கேரள கோவில் பதிவுகள்ல தொடர்ந்து கோவில்களை தேடி கொண்டிருக்கும் போது நம்மளை தேடி ஒரு கோவில் வருது அப்படின்னு சொன்னா நம்ம விட்டுருவோமா என்ன சொல்லுங்க? சரி, இதுதான் நடக்கணும்னு இருந்தா எதையும் மாற்ற முடியாதுல்ல. அதனாலதான் இந்த தாயை பார்க்க போனேன். அதாவது ஷூட் எடுக்கிறதுக்காக போனேங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, குட்டி ஆலயமா இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு போனேன். எனக்கு என் முதல் காலடி எடுத்து வச்ச உள்ள போனதுமே நான் கண்ட முதல் காட்சி முடுப்புள்ளிக்காவு பகவதியோடைய அதிகாலை தீப ஆராதனை காட்சி தாங்க. உண்மையா சொல்ல போனா அந்த உக்ரகொலை கம்பீர காட்சியை பார்த்து நான் மெய் மறந்து என்னுடைய உடம்பு எல்லாமே சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு மிரட்டல் காட்சி தான் கண்டேன். அதுக்கப்புறம் தேவியை விட்டு என்னுடைய கண்கள் எங்கேயுமே ஒரு துளி கூட நகரலைங்க. அதிக சக்தி கொண்ட இந்த பகவதி ஆலயத்துல தேவிக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை இங்க இருக்கிற காலபைரவருக்கும் கொடுக்கறாங்க. அதாவது முக்கிய காவலாக இருக்கக்கூடிய காலபைரவர் மற்றும் முத்தப்பன் மற்றும் குட்டிச்சாத்தன் சுவாமிகளுக்கு ஆகிய 3 பேருக்கும் கொடுக்கறாங்க. இந்த ஆலயத்துக்கு அதிகமான பக்தர்கள் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்க நடக்கிற காலபைரவர் பூஜை தாங்க. அதாவது தடைகள், ஆன்மா தொந்தரவு, உடல் நோய் பிரச்சனை, அடிமைப்படுத்துதல், திருஷ்டி, ஏவல், கட்டு போன்ற பல பிரச்சனைகளுக்கு இங்கு நடக்கிற பூஜையில கலந்துகிட்டு அதிலிருந்து விடுபடுறதுக்காக இந்த பகவதியோட ஆலயத்தை நோக்கி அதிகப்படியான பக்தர்கள் வர்றாங்களாமா. அதுவும் வாரத்துல செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிறு நாட்கள்ல தான் இந்த பூஜைகள் நடைபெறுது. அதுல முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகப்படியான கூட்டம் காணப்படுது. நம்ம தரிசனம் பண்ண போனப்பதான் ஒருத்தருக்கு ஆன்மா தொந்தரவு இருக்குமோன்னு சந்தேகிச்சு அவருக்கு உடல்ல பிரச்சனை பண்றதால சில பூஜைகள் அவருக்கு நடத்தி வந்தாங்க. அதுல அவருக்குள்ள இருக்கிற ஆன்மாவை ஒரு மரக்கட்டை பிரேத மாதிரி அமைப்புல வச்சு அவருடைய தலைமையில வச்சு அந்த கட்டையில ஒரு ஆணியும் அடிச்சு அதை குட்டிச்சாத்தாங்க முன்னிலையில வச்சு பலி கொடுக்கறாங்க. இதெல்லாம் நடக்கிறது மதிய வேலையான 12 மணிக்கு அப்புறம் தாங்க. சொல்ல போனா இந்த பைரவர் பூஜை நடக்கிறதே நான் சொன்ன நாட்கள்ல மதியம் 12 மணிக்கு தான் ஆரம்பமாகுது. ஆக்சுவலா நம்ம போனது செவ்வாய்க்கிழமையில, ஆனா அப்பவே இந்த கூட்டம் வந்துட்டே இருந்துச்சு. பொதுவா இங்க நடக்கிற பூஜைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இந்த ஆலயத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். அதுல ஒண்ணுதான் தேங்காய் உடைக்கும் வழிபாடு. ஆக்சுவலா நாம போன நிறைய ஆலயங்கள்ல தேங்காய் உடைத்தல் வழிபாடுன்னு சொன்னா நம்பூதிரிகள் தான் உடைப்பாங்க. அதுல நமக்கு சில விஷயங்களையும் சொல்லுவாங்க. ஆனா இங்க தேங்காய் நம்ம தாங்க உடைக்கணும், அதுவும் ஒரே அடியில. காலபைரவர் மற்றும் குட்டிச்சாத்தன் முன்னிலையில தான் இந்த விஷயங்கள் நடைபெறுது. அதை வச்சுதான் நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்துக்கு போன பக்தர்கள்ல நியாயம் எங்க இருக்கோ அங்கதான் பகவதி நிப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா நியாயத்துக்கு மாறா தப்பான எண்ணத்துல போனா அது நமக்கே திருப்பி கொடுத்துடலாமா அந்த பகவதி. அப்படி ஒரு சக்தி மிக்க தேவி தான் இந்த முடுப்புள்ளிக்காவு பகவதி. இந்த பகவதியோட ஆலயத்துக்கு அதிகமான பக்தர்கள் எங்கெங்கோ இருந்து வர்றாங்களாமா. அதுல தமிழ்நாட்டில இருந்தும் கூட பல பக்தர்கள் வர்றதாக சொல்லப்படுது. இந்த தேவியோட ஆலயத்துல இருந்து 100 மீட்டர் தொலைவுல தான் இந்த தாயோட சகோதரியான இளைய பகவதி ஆலயம் அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னேன். அதுவும் இதே மாதிரி கோபம் கொண்ட பகவதியாமா. இங்கு வரக்கூடிய நிறைய பக்தர்களோட பிரச்சனைக்கு முதல் தீர்வா காலபைரவரோ இந்த இளைய பகவதி தாயின் தான் பக்தர்களோட பிரச்சனைகளை முதல்ல போய் தீர்ப்பாங்களாமா. அது சரி வராத பட்சத்துல காலபைரவர் சாட்சிப்படி முடுப்புள்ளிக்காவு பகவதி போய் சரி செய்வாங்களாமா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தான் நமக்கு தெரியப்படுத்தினாங்க. மொத்தத்துல ரொம்பவே சக்தி கொண்ட தேவி தான் இந்த முடுப்புள்ளிக்காவு பகவதி அன்னை. இப்படிப்பட்ட ஆலயத்தை தரிசனம் செஞ்சதை நினைச்சு நான் ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். அதே நேரத்துல தேவி பகவதிக்கும் ஆலய நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. ஸோ மறக்காம இந்த பாலக்காட்டுல குடியிருக்கிற ஸ்ரீ முடுப்புள்ளிக்காவு ஆலயத்துக்கு எல்லோரும் போய் வேண்டிக்கிட்டு பத்ரகாளி அருளை பெறுமாறு வேண்டிக்கிறேன். அம்மே தேவி சரணம். ஸ்ரீ முடுப்புள்ளிக்காவு அம்மே பகவதி சரணம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எந்த கோவில் பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காடு மாவட்டம் தான். ஸோ கடந்த வாரம் திருச்சூர் பார்த்தோம், இந்த வாரம் வந்து பாலக்காடு பார்க்க வந்திருக்கோம். ஸோ இன்னும் பாலக்காடு மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய கோவில்களை பார்க்க இருக்கோம். அண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பாலக்காட்டில் எங்கே வந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முடுப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ். அதாவது குழல்மணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம திருச்சூர் போகிற பைபாஸில் பார்த்திங்க அப்படின்னா குழல்மணம் இருக்கும். ஸோ அந்த குழல்மணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் வந்துருக்கு. அதாவது முடுப்புள்ளின்ற அப்படி கிராமம். ஸோ இந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான பகவதி, பட் இது வரைக்கும் யாருக்கும் தெரியப்படலை. சொல்லப்போனால் பகவதி மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பைரவரும் ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுற பைரவர் தான். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு கிராமத்து ஒரு கோவில், கிராமத்து ஒரு காளி தேவின்னு சொல்லுவாங்க, காளி பகவதி அப்படின்வாங்க.
ஸோ இந்த கோவிலுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ முடுப்புள்ளிக்காவு பகவதி க்ஷேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த கோவில். ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து மலபார் தேவசம் போர்டில் தான் இருக்குது. ஸோ நமக்கு பெர்மிஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரத்னேஷ் அவர்கள் தான், அவங்க தான் நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த கோவில் ஷூட் எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த கோவிலை பற்றின விசேஷ சரித்திரங்கள் நம்ம கூட அண்ணா இருக்காங்க, அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமஸ்காரம் ஏட்டா, നിങ്ങളുടെ പേര് പറഞ്ഞോളൂ. പഴനിമല. പേര് പഴനിമലയാണോ? ഇവിടുത്തെ എന്താ വരയ്ക്കുന്നത് ഇവിടെ? ഇവിടെ ഞാൻ മലബാർ ദേവസ്വം ബോർഡ് ഏറ്റെടുത്ത ശേഷം ശരി 2023 മലബാർ ദേവസ്വം ബോർഡ് നേരിട്ട് ഏറ്റെടുത്ത ശേഷം ഞാൻ ഈ അമ്പലം നോക്കി ഇയാളായിട്ട് സഹായിക്കുന്നവരാണ്. ഓ ശരി ശരി എൻ്റെ പോസ്റ്റാണ്. ഓക്കെ ഏട്ടാ, നമ്മുടെ മുഴുപ്പുള്ളിക്കാവ് ഭഗവതി ക്ഷേത്രത്തിൻ്റെ ചരിത്രം എന്താണ് ഏട്ടാ? പൂർവികമായിട്ടുള്ള ചരിത്രമൊന്നും ഒരുപാട് വ്യക്തമല്ല, അതിനെപ്പറ്റി നമുക്ക് അറിയില്ല. പക്ഷെ ഒന്നാണ് ഉറപ്പാണ്, അനേകായിരം വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് നിലകൊണ്ട ദേവീക്ഷേത്രം. അതേ അറിയുള്ളൂ. പിന്നെ നിത്യ പൂജകൾ അങ്ങനെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു ക്ഷേത്രമാണ്. ഈ അമ്പലം നാനാ ഭാഗത്തു നിന്നും ഇഷ്ടംപോലെ ഭക്തന്മാർ വന്ന് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഒരു അമ്പലം. ഈ മലബാർ ദേവസ്വം ബോർഡ് ഏറ്റെടുത്ത ശേഷം ഇവിടുത്തെ പൂജാകർമ്മങ്ങളിലെ വ്യത്യാസം നിത്യപൂജയാക്കി മാറ്റി. ദാരുബിംബത്തിൽ ആണ് ഈ ശില. ദാരുബിംബത്തിലാണ് അത് കിഴക്ക് നോക്കി നിൽക്കുന്ന ഒരു രീതി. പിന്നെ എവിടെ നിന്ന് വന്നു എന്ന് പറഞ്ഞാൽ എങ്ങനെയൊക്കെയോ നമ്മൾ കാരന്മാരിങ്ങനെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, പടിഞ്ഞാറ് ഭാഗത്ത് നിന്ന് വന്നു എന്നൊക്കെ പറഞ്ഞു. പടിഞ്ഞാറ് ഭാഗത്ത് നമുക്കറിയുന്നുള്ളൂ, അത് വ്യക്തമായി നമുക്കറിയത്തില്ല, പൂർവികന്മാർ പറഞ്ഞു കേട്ടത്. ഈ പടിഞ്ഞാറ് ഭാഗത്ത് നിന്ന് വന്നു, അവർ ഇഷ്ടപ്പെട്ട ഒരു 4-5 ആളുകൾ ഒരുമിച്ച് വന്നു എന്നോ, 3 ആൾ 3 ഭാഗത്തായി പോയെന്നും ഇവിടെ 2 ആൾ വന്ന് ഇരുന്നു അതൊന്നും എന്നൊക്കെയാണ് ഞാൻ കേട്ടിരിക്കുന്നത്. അത് അങ്ങനെയാണ് കാരന്മാർ പറഞ്ഞു കേട്ടത്. അതാണ് നമുക്ക് പറയാം. ആ ഏത് ചരിത്രങ്ങളും എഴുത്തായിട്ടല്ലേ? ഒന്നുമില്ല, കേട്ടറിഞ്ഞത് മാത്രമല്ല. പഴയ കാരന്മാർക്കാവുന്ന അത്ര വിദ്യാഭ്യാസത്തിന്റെ പ്രശ്നങ്ങളാണ്. അവർ പറയുന്നത് പിന്മക്കൾക്ക് പറഞ്ഞു കൊടുക്കുന്നു, അവരതിങ്ങനെ ഏറ്റു പറയുന്നു. നമ്മളിപ്പോൾ കഴിഞ്ഞ മുറുകൾക്ക് പിന്നീടുള്ള ആളുകൾക്ക് നമ്മൾ പറഞ്ഞു കൊടുക്കും, അവരങ്ങനെ അങ്ങനെ പോകും. ശരി. പിന്നെ നമ്മുടെ ദേവി ഏത് രൂപത്തിലാണ് സ്ഥിതിച്ചിരിക്കുന്നത്? ശാന്തരൂപമാണോ, ഉഗ്രദേവമാണോ? ഉഗ്രരൂപം. ഓ ശരി. കയ്യിൽ എന്തുണ്ട്? വാളും തട്ടും. ഓക്കെ ശരി. അപ്പോൾ ഉഗ്രദേവമാണ്. ശരി. ദേവി എല്ലാവരും വിളിച്ചാൽ വിളിയേക്കുന്ന ദേവി. ശരി. നമ്മുടെ സങ്കടം ദേവിയുടെ അവിടെ വന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമ്മൾ വീടെത്താത്തതിന് മുമ്പ് തന്നെ നമ്മുടെ കാര്യങ്ങൾ വളരെ ഭംഗിയായി മാറും, അങ്ങ് പോകും. അങ്ങനെ ചരിത്രം. അതുകൊണ്ടാണ് ജനങ്ങൾ തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ദുബായ് അങ്ങനെയുള്ള സ്ഥലങ്ങളിലൊക്കെ നമുക്ക് വെളി വരാറുണ്ട്. തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ് കൂടുതൽ ആളുകൾ ഇവിടെ വരാറുണ്ട്. നല്ലൊരു ഇതുകൊണ്ട് ആണ് അത് വരവ്. അതുകൊണ്ട് ഇവിടെ ദേവി എല്ലാവർക്കും, ഈ തട്ടകത്ത് മക്കൾക്ക് എല്ലാവർക്കും ഐശ്വര്യത്തിന് വേണ്ടി ഐശ്വര്യം ആ കുടുംബത്തിൻ്റെ വ്യക്തികളുടെ എല്ലാ കാര്യങ്ങൾക്കും മുൻപന്തിയിൽ നിന്ന് വിളിച്ച ഒരു രീതിയാണ്. ഓക്കെ. പിന്നെ ഇവിടുത്തെ പ്രത്യേക വിശേഷ വഴിപാടുകൾ എന്താണ്? വഴിപാടുകൾ കർക്കിടക മാസമാണ്. 1-ാം തീയതി മുതൽ 40 ദിവസം മണ്ഡല മാസം, അതായത് നമ്മൾ ഒരു കർക്കിടക മാസം ഒരു മാസക്കാലം. അത് ഭക്തന്മാരുടെ പ്രാർത്ഥനയോട് വഴിപാടുകൾ നടത്തുന്നത് ഒരു ഉത്സവമാണ്. ഈ ചൊവ്വ, വെള്ളി, ഞായർ ദിവസങ്ങളിൽ പ്രഭാത കഞ്ഞി കൊടുക്കണം, ഇച്ചിരി ഭക്ഷണം കൊടുക്കാം. നമ്മൾ പ്രസാദ കഞ്ഞി എന്നൊക്കെ പറയും, അത് കൊടുക്കും. നവരാത്രി പൂജ പറഞ്ഞാൽ നവരാത്രി പൂജ ഏറ്റവും അത് ഭക്തന്മാരുടെ ഓരോ ദിവസത്തും എൻ്റെ വക നവരാത്രി കഴിക്കണം, അത് ഭംഗിയായി നടത്തുന്നുണ്ട്. അതുപോലെ അവർ ഇവിടെ വന്ന് ആ നവരാത്രി ദിവസം അവരുടെ വഴിപാടായിട്ട് നമ്മളിവിടെ അവരുടെ വിളക്ക് കൊടുക്കും. ദേവി 3 പ്രദക്ഷിണം വയ്ക്കും, എന്നിട്ട് അത് ദേവി തിരുനടയിൽ സമർപ്പിക്കും. അങ്ങനെയാണ് ഈ പൂജ നവരാത്രി. നമ്മളിപ്പോൾ ഈ മുടുപ്പുള്ളിക്കാവ് ക്ഷേത്രം പറയുന്നപ്പോൾ മാക്സിമം കാലഭൈരവർക്കാണ് വിശേഷം പറഞ്ഞത്. അത് എന്തിനാ ഈ ക്ഷേത്രത്തിൽ ദോഷങ്ങൾ മാറിക്കിട്ടാനും എന്തെങ്കിലും നമുക്ക് ഉണ്ടാവുമല്ലോ, ഈ ശത്രുക്കൾ ഉണ്ടാവുമല്ലോ,
അത് മാറിക്കിട്ടാൻ വേണ്ടിയിട്ട് ദേവിക്ക് ആദ്യം ആ പ്രസാദം ആദ്യം പൂജ കഴിക്കും. ശരി. ദേവിക്ക് പറഞ്ഞ വിളക്കുമാല, നെയ്ക്കുണ്ടി, രക്തപുഷ്പാഞ്ജലി, അങ്ങനെയുള്ള പായസം, ശരി. കടുമല പായസം, ഇതെല്ലാം ദേവിക്ക് സമർപ്പിച്ച ശേഷം ഓക്കെ. ആണ് കാലഭൈരവന് പൂജകൾ ചെയ്യാറ്. ഓ ശരി. എന്നിട്ടേ ചെയ്യുള്ളൂ. കാലഭൈരവനോട് നിത്യ പൂജകളുണ്ട്, ഓക്കെ. അത് കഴിക്കും. ഓക്കെ. നമ്മുടെ സങ്കടങ്ങൾ തീർക്കാം. സങ്കടങ്ങൾ ഉണ്ടാകുമല്ലോ, അത് ദേവി മാത്രം കാണാൻ വേണ്ടിയോ അല്ലെങ്കിൽ ഭൈരവ പൂജയ്ക്ക് കാണുക? ദേവിക്ക് കാണാൻ. ദേവിയാണ് അതിൻ്റെ മെയിൻ. ഓ ശരി. ദേവിയാണ് എല്ലാവരെയും പോയി എല്ലാ കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നത്. ശരി. പക്ഷേ കാലഭൈരവന്റെ സഹായം ദേവിക്ക് ചെയ്യും. ഓക്കെ ഓക്കെ. അതിനാണ് നമ്മൾ ദേവിക്ക് കൊടുത്ത ശേഷം കാലഭൈരവർക്ക് കൊടുക്കും. ഓ ശരി 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 ശരി. കാലഭൈരവന്റെ എന്ത് കലശം ചെയ്യണമെങ്കിലും അത് ദേവിക്ക് ആദ്യം കൊടുത്ത ശേഷം കാലഭൈരവൻ. സോ അപ്പോൾ പ്രത്യേക പൂജ എന്ന് പറയുന്നപ്പോൾ കാലഭൈരവനാണ്. അത് ഏത് പൂജയാണത്? അത് മുട്ടറക്കലുണ്ട്, ഈ വേർപാടുണ്ട്. ഈ നമ്മുടെ ശരീരത്തിൽ ബാധിച്ച പ്രേതബാധ ശല്യങ്ങളുണ്ടാവും. അതിന് നമ്മൾ കാലഭൈരവൻ്റെ അവിടെ നമ്മൾ സമർപ്പിക്കും. അത് കോഴി ഒക്കെ വേണം. ഒഴിഞ്ഞെടുത്ത് ആ പ്രേതത്തിന് നമ്മൾ കാലഭൈരവൻ മുമ്പിൽ വേർപാട് ചെയ്യും. ഒഴിഞ്ഞെടുത്ത് ഒഴിപ്പിച്ച് കാണും. പിന്നെ അവർക്ക് ആ സംഭവം ഉണ്ടാകും. അവരുടെ ശരീരത്ത് അത് ഉണ്ടാകും. ഇവരങ്ങനെയാണ് കണ്ടിരിക്കുന്നത്. വിട്ടു പോവാത്തതൊന്നും കണ്ടിട്ട് കേട്ടില്ല. ഒഴിഞ്ഞു പോകും. അവർക്ക് ആ നിവൃത്തിയും കിട്ടും. ശരി ശരി. പക്ഷെ കൂടുതൽ ഭക്തജനങ്ങൾ നമ്മുടെ തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് വരുന്നത്. ദേവിനെ കുളിപ്പിക്കാൻ ആറാട്ട്. ഓക്കെ. ദേവിനെ കുളിപ്പിക്കാൻ പോകുന്ന ചടങ്ങുണ്ട്. ഭാരതപ്പുഴയിലാണ് ഇതിന്റെ പ്രത്യേക ഒരു കടപടി. ദേവിനെ കുളിക്കാനൊരു കടപടി. ശരി ശരി ശരി. മലയത്തിന് അവിടെ പോയി ആ ദേവിനെ കുളിപ്പിച്ച് പാദ്യത്തോടു കൂടി തന്നെ കുളിപ്പിച്ച് കൊണ്ടുവന്ന് അറിയില്ല. ഓക്കെ. നമ്മുടെ അമ്പലത്തിന്റെ നട എപ്പോൾ തുറക്കണം കേട്ടാ? ഇവിടെ രാവിലെ 5 മണിക്ക്, കാലത്ത് 5 മണിക്ക് 5 മണിക്ക് തുറക്കും. പിന്നെ എപ്പോഴും അടയ്ക്കുന്നത്? പിന്നെ ആഴ്ച ദിവസങ്ങളിൽ അടയ്ക്കാറുണ്ട്. വൈകുന്നേരം അടയ്ക്കും. ഈ ഇവിടുത്തെ എല്ലാ പൂജകളും കഴിഞ്ഞ ശേഷം 4 മണി അടയ്ക്കുള്ളൂ. അതായത് ചൊവ്വ, വെള്ളി, ഞായർ ദിവസങ്ങളിലേക്ക് ഫുള്ളായിട്ട് ഓപ്പൺ ചെയ്യും. ഓ ശരി. മറ്റു ദിവസങ്ങളിൽ എപ്പോഴും അടയ്ക്കുന്നത്? അത് 9 മണിക്ക്. 9 മണിക്ക്. കാലത്ത് 9 മണിക്ക് അടയ്ക്കും. വൈകിട്ട് 5 മണിക്ക് തുറക്കും. 5 മണിക്ക് തുറക്കും. പിന്നെ 8 മണിക്ക് അടയ്ക്കും. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തേക്ക് വരുന്ന ബസ് റൂട്ട് പാലക്കാടിൽ നിന്ന് വരുന്നത്? പാലക്കാട് അങ്ങനെ പെരുങ്ങോട്ട് ബസ്, പെരുങ്ങോട്ട് കുരിശി, പെരുങ്ങോട്ട് ബസ്സും ഉണ്ട്. അത് പാലക്കാട് നിന്ന് കയറിയാൽ നമ്മൾ കുഴമന്നം വഴി വരെ, ചുങ്കമന്നം വഴി വരെ അങ്ങനെ വന്ന് തിരുവത്തിപ്പള്ളി ആ ഭാഗത്ത് കൂടെ വന്ന് പരുത്തിപ്പള്ളി സ്റ്റോപ്പ്. പരുത്തിപ്പള്ളി അത് നമ്മളവിടെ ബോർഡുണ്ട്. ശരി. അവിടെ ഇറങ്ങി നമുക്ക് അമ്പലത്തേക്ക് വരാൻ ഒരു 1/2 കിലോമീറ്റർ, 500 മീറ്ററില്ലേ? ശരി ശരി. അത്രേ ഉള്ളൂ അമ്പലത്തേക്ക് വരാൻ. ഓക്കെ. എളുപ്പ മാർഗവും 2-3 മാർഗങ്ങളുണ്ട്. എളുപ്പം അവിടെ അപ്പുറത്ത് ഒരു അമ്പലമുണ്ട്. ശരി. അവിടുന്ന് നേരെ കയറി വരുന്നതാണ് എളുപ്പം. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்துட்டு சின்ன கோவில் தான், ரொம்ப பெரிய கோவில் கிடையாது. பட் பவர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்னிங் நான் வந்துட்டே பார்த்தேன். ஸோ எல்லா இடங்களையுமே பகவதி தேவி நம்ம உட்காந்து பார்த்துருப்போம். பட் இந்த கோவிலில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பகவதி நின்றுட்டுருக்காங்க, பத்ரகாளி வந்துட்டு. ஸோ நின்றுட்டுருக்க ரூபத்தில் இங்கே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 அடி விக்கிரகம் வச்சுருக்காங்க. ஒரு 3லேருந்து 4 அடி விக்கிரகம் இருக்குங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் சக்தி தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் அதிகமாக வராங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து பத்ரகாளிக்கும் காலபைரவருக்கும் சில பூஜை சடங்குகள் நடக்கும். ஸோ அதுக்காகவே தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக வராங்களாமா. ஸோ நிறைய நான் வந்தப்போ மார்னிங் சொன்னாங்க, மெட்ராஸு, பெங்களூர், சென்னையிலேருந்துலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா சத்தமே இல்லை மார்னிங் வந்து இருக்கும்போது இங்கே. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு சாப்பாடு ஐட்டம்லாம் கிடைக்கும். அப்படின்னா இங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் போய் ஹோட்டலில் இருக்குது சாப்பிடலாம். அதாவது பருத்திப்புள்ளி ஸ்டாப்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நமக்கு ஹோட்டல்லாம் கிடைக்கும். பட் அதே வந்து ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாலக்காடில் தான் அவைலபிள் இருக்கும் ரூம்ஸ் எல்லாம். താമസിക്കുന്ന സൗകര്യങ്ങളും പാലക്കാട് കുഴൽമണത്തിലും ഉണ്ട്. ഓക്കെ. ஸோ இந்த 2 பிளேஸில் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களே நம்முடைய அண்ணன் பழனி மலை, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு பேர் பழனி மலை முருகன். நம்ம இப்போ லாஸ்ட் வீக்கில் பார்த்துருப்போம் தரிசனம். ஸோ பழனி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வச்சுருக்காங்க. ஸோ அண்ணா தான் நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை நமக்கு பகிர்ந்துக்கிட்ட பழனி மலை அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஏட்டா, தேங்க்யூ. ஸோ வீடியோ பார்க்குறவங்க இந்த அழகான ஒரு கிராமத்து ஃபீல் வேணும், கிராமத்துடைய காளிதேவியோட பகவதி, அந்த பகவதியோட ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம். பவர்ஃபுல் தேவின்னு சொல்கிறாங்க.
இன்னொன்று உங்ககிட்ட மனசில் கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டீங்க, அதாவது பகவதி முன்னாடி ப்ரே பண்ணி நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும்னு நிறைய பேர் வாயில் நான் இங்கே கேட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு உண்மை இருக்குது அப்படின்னா அந்த உண்மைக்காக கண்டிப்பாக பகவதி கூடயே வருவாங்களாமா. ஏன்னா அப்படி வந்த பகவதி தான் இங்கே தங்கி இன்றைக்கி எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ அவருக்கு நன்றி சொல்லியாச்சு. ஸோ தொடர்ந்து இந்த பதிவு பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் அடுத்த வாரம் ஒரு நல்ல கோயில் பதிவு செய்து உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. நன்றி.